friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல சந்திப்பிழை பற்றி பார்க்க போறோம். சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்திப்பிழையை நம்ம ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொடர்ல மெய்யெழுத்து எங்கெங்க போடணுமோ அந்த இடத்துல மெய்யெழுத்து போட்டு எழுதணும். சப்போஸ் மெய்யெழுத்து போடாம எழுதிட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருளே மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் எந்த ஒரு வல்லினமையும் நான் போடலை. அப்போ மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க. மண்வெட்டி அப்படின்றது விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அப்போ அந்த கருவியை கொண்டு வருவாங்க. இதே இடத்துல நான் மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மண் வெட்டிக்கு அடுத்து இக்கு என்ற ஒரு வல்லினமையை சேர்க்கிறேன். அப்ப இதன் பொருள் எவ்வாறு மாறுது பாருங்க. மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்ற மாதிரி பொருள் மாறுது. இந்த மாதிரிதான் மெய்யெழுத்துக்கள் போட வேண்டிய இடத்துல போடாம எழுதுனா அதனுடைய பொருளே மாறுபடும். அதற்காக தான் நாம சந்திப்பிழை பற்றி படிக்கிறோம். இதுல நாம 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 7th ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 40ல வல்லினம் மிகும் இடங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதி பார்த்துருந்தோம். அந்த புணர்ச்சி விதியிலே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படின்னு. நிலைமொழியில எப்பவுமே ஈற்றெழுத்தை பார்க்கணும், வருமொழியில எப்பவுமே முதல் எழுத்தை பார்க்கணும். அதே கான்செப்ட் இதுல நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். ஸோ புணர்ச்சி விதி பார்க்காதவங்க தயவு செஞ்சு புணர்ச்சி விதியை பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்துட்டு நீங்க இது பார்க்கும்போது நிலைமொழி வருமொழியில உள்ள கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டுடே வீடியோவில் பார்க்கலாம். வல்லினம் மிகும் இடங்கள். முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்து அகர ஈற்று சொற்களாக வந்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களாக வந்தது அப்படின்னா அந்த இடத்தில் அந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இனமான வல்லின மெய்யெழுத்து சேரும். இதுதான் கான்செப்ட். எடுத்துக்காட்டு பாருங்க. ஓட கூட்டல் காத்திருந்தான். இதன் இறுதி எழுத்து பாருங்க அகர ஈற்று எழுத்தாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து பாருங்க காவண்ணா, அதாவது வல்லின உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. இதை எப்படி பிரிப்போம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு நாம பிரிப்போம். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்? வல்லின உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இனமான மெய்யெழுத்து வரும், வல்லின மெய்யெழுத்து வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப இந்த காவுக்கு இனமான வல்லின மெய்யெழுத்து என்னது? இக்கு. அததான் ஓட காத்திருந்தான். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. செய்ய சொன்னான். இதுல பாருங்க சோ வந்திருக்கு. இந்த சோ என்ற வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இனமான வல்லின மெய் என்னது? இச்சு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? இச் என்ற வல்லின மெய்யெழுத்து மிகும். அப்ப செய்ய சொன்னான். அடுத்து பாருங்க. எழுத கூட்டல் தொடங்கினார். இதுல நிலைமொழியின் ஈற்றில் அகர ஈறு அமைந்திருக்கு. வருமொழியின் முதலில் வல்லின உயிர்மெய் எழுத்தாகிய தோ வந்திருக்கு. இந்த தோவுக்கு இனமான வல்லின மெய்யெழுத்து என்னது? இத்து. அப்ப எழுத தொடங்கினார் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க. விடையாட கூட்டல் பார்த்தான். இதுல பாவுக்கு இனமான வல்லின மெய்யெழுத்து என்னது? இப்பு. அப்ப விளையாட பார்த்தான். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்து இகர ஈற்றாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களாக வந்தால் அதற்கு இனமான வல்லினமை இணையும். இதுல பாருங்க. நாடி கூட்டல் சென்றான். இதுல நிலைமொழியின் ஈற்றெழுத்தில் இகரமானது வந்திருக்கு. வருமொழியின் முதல் எழுத்தானது சே வந்திருக்கு. இந்த சே அப்படின்றது வல்லின உயிர்மெய் எழுத்து. இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இனமான வல்லின மெய்யெழுத்து என்னது? இச்சு. அப்ப நாடி சென்றான் அப்படின்னு வரும். அதே மாதிரி பாருங்க. பேசி கூட்டல் பழகினான், பேசி பழகினான். தேடி கூட்டல் திரிந்தான், தேடி திரிந்தான். இத்து வந்திருக்கு. செதுக்கி கூட்டல் கொடுத்தான். இதுல இக்கு வரும். செதுக்கி கொடுத்தான். ஊன்றி கூட்டல் படித்தான், ஊன்றி படித்தான். தழுவி கூட்டல் கொண்டான், தழுவி கொண்டான். கொட்டி கூட்டல் கிடைக்கிறது, கொட்டி கிடைக்கிறது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமொழியில வல்லின உயிர்மெய் எழுத்து இருந்தா மட்டும்தான் அங்க வல்லின மெய்யெழுத்தானது வரும். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. அதே மாதிரி நிலைமொழியின் ஈற்றெழுத்து அகர ஈற்றா இருக்கணும். வருமொழியின் முதல் எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கணும். இரண்டாவது கான்செப்ட். நிலைமொழியின் ஈற்றெழுத்து இகர ஈற்றாக இருக்கணும். வருமொழியின் முதல் எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் 62ல
நமக்கு கொடுத்திருக்காங்க. வல்லினம் மிகும் இடங்கள் 8, 10. அதாவது நிலைமொழியில நமக்கு 8, 10 ஆகிய எண்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் வந்து மறுமொழியின் முதல் எழுத்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்களாக வந்தது அப்படின்னா அங்கேயுமே நமக்கு வல்லின எழுத்துக்கள், அதாவது அந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கு இனமான வல்லின மெய் எழுத்தானது சேரும். இப்ப பாருங்க 8 கூட்டல் கால் 8 கால், 10 கூட்டல் பேர் 10 பேர், 8 கூட்டல் தொகை 8 தொகை, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 கூட்டல் சட்டை 10 சட்டை இச்சு வரும். அது மாதிரி 10 கூட்டல் தோப்பு 10 தோப்பு இத்து வரும். 8 கூட்டல் கூடை 8 கூடை, 8 கூட்டல் தேர் 8 தேர். அதே மாதிரி இந்த வல்லினமே 8, 10 இந்த இரண்டுக்கு பிறகு மட்டும்தான் மிகும், மிச்ச எண்களுக்கு மிகாது. ஓகே, அடுத்து பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாடிய மாணவி, இப்ப இதை என்ன சொல்லுவோம், எந்த ஒரு எச்ச சொற்களும் பெயரை கொண்டு முடிந்தால் அது நாம என்ன சொல்லுவோம், பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் பாடிய மாணவி, இதை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதிர்மறை பெயரெச்சம்னா எப்படி மாத்துவோம், அந்த பாடிய இருக்குல்ல அதை வந்து பாடாத மாணவி அப்படின்னு மாத்திட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்மறை பெயரெச்சம். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன, அந்த பாடாத இருக்குல்லையா அதுல இருக்கக்கூடிய தாவானது விட்டு போயிடும். அப்ப பாடா மாணவி அப்படின்னு வரும். அப்ப இந்த பாடா மாணவி என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் நமக்கு வல்லின மெய்கள் வரும். இப்ப பாருங்க பாடா கூட்டல் குயில், அதே மாதிரிதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு பின்னாடி நமக்கு இந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் தான் வரும். இங்க பாருங்க பாடா கூட்டல் குயில், பாடா குயில் இக்கு வந்திருக்கு. கேளா கூட்டல் செவி, கேளா செவி. ஆடா கூட்டல் தோழி, ஆடா தோழி. செய்யா கூட்டல் செயல், செய்யா செயல். சொல்லா கூட்டல் சொல், சொல்லா சொல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க வல்லினம் மிகா இடங்கள். அதாவது இதுல பெயரெச்சங்கள், அதாவது பாருங்க வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த, இது எல்லாமே முற்று பெறாத வினை சொற்கள். அதாவது ஏதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்களை எல்லாத்தையுமே நாம என்ன சொல்லுவோம், வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க இத்தகைய சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெற்றால் அதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க வந்த கூட்டல் குழந்தை, வந்த குழந்தை, இந்த இடத்துல நமக்கு மெய்யானது மிகாது. எதுலலாம் பாருங்க வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு உடைந்த பலகை, செய்த பணி, கிழிந்த துணி, காய்ந்த கட்டை. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நமக்கு வல்லின மெய்யானது வராது. நெக்ஸ்ட் பாருங்க 8th ஓல்டு புக்ல 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 19ல நமக்கு கொடுத்திருக்காங்க வல்லின மிகும் இடங்கள். ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கு பிறகு வல்லின மெய்யானது மிகும். ஆ கூட்டல் கனி அக்கனி, ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம். ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி நமக்கு வல்லொற்று மிகும். ஏ கூட்டல் பொருள் எப்பொருள். அந்த இந்த என்னும் சுட்டுத் திரிபுகளுக்கு பின்பும் வல்லொற்றானது மிகும். பாருங்க அந்த கூட்டல் பையன் அந்த பையன், இந்த கூட்டல் பள்ளி இந்த பள்ளி. அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களுக்கு பின்னாடியும் வல்லொற்று மிகும். அப்படி கூட்டல் கேள் அப்படி கேள், இப்படி கூட்டல் செய் இப்படி செய், எப்படி கூட்டல் பார்த்தான் எப்படி பார்த்தான். அடுத்து அவ்வகை இவ்வகை எவ்வகை என்ற சொற்களின் பின்னும் வல்லொற்று மிகும். அவ்வகை பேச்சு. அடுத்து பாருங்க இனி தனி மற்றும் மற்ற மற்றை ஆகிய சொற்களின் பின்னும் வல்லொற்று மிகும். இனி பேசுவான். இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லொற்று மிகும். இதற்கு நமக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பானது ஐ, நான்காம் வேற்றுமை உறுப்பு கு. எடுத்துக்காட்டு பாருங்க படத்தை பார்த்தான், இங்க ஐ வந்திருக்க. இரண்டாம் வேற்றுமைக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினமெய்யானது மிகும். நான்காம் வேற்றுமைக்கு பின்னாடியும் வல்லினமை மிகும். அவனுக்கு கொடு. இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லொற்று மிகும். அதாவது நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, இதுல பயனும் உருபும் சேர்ந்து உடன் தொக்க தொகை, தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றது. எடுத்துக்காட்டு பாருங்க தயிர் குடம், இதை எப்படி விரித்து எழுதுவோம், தயிரால் ஆன குடம், சாரி தயிரை உடைய குடம்.
தயிரை உடைய குடம் அப்படின்னு நம்ம விரிச்சு எழுதுவோமா, அப்ப இந்த ஐயானது ஐ ஆன இது ரெண்டுமே நமக்கு மறைஞ்சு வருது. அதை தான் நாம இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பின்னாடியும் நமக்கு வல்லெழுத்தானது மிகும். தயிர் குடம். மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுல நமக்கு வல்லெழுத்து மிகும். அதாவது மூன்றாம் வேற்றுமை உறுப்புல ஆள் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப பட்டுச்சேலை இதை எப்படி பிரிச்சு எழுதுவோம், பட்டால் ஆன சேலை அப்படின்னு பிரிச்சு எழுதுவோமா, அப்ப அந்த ஆள் ஆன இது ரெண்டுமே நமக்கு மறைந்து வருது. அதனால மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில வல்லொற்றும் மிகும். எடுத்துக்காட்டு பட்டு சேலை. நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களின் பின் வல்லொற்றும் மிகும். இதுல பாருங்க, கூலி தொழில். அதாவது என்ன அப்படின்னா, கூலிக்கு செய்யக்கூடிய வேலையே நம்ம என்ன சொல்லுவோம், கூலி தொழில். இப்போ உயர்திணை அஃறிணை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயர்திணை அப்படின்னு எது சொல்லுவோம் அப்படின்னா, 6 அறிவு உள்ள உயிரினங்களை நாம எல்லாருமே என்ன சொல்லுவோம், அஃறிணை. அதாவது மனிதர்கள், ஆசிரியர், இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அஃறிணை அப்படின்னா 5 அறிவுடைய விலங்குகள், அது மட்டும் இல்லாம பொருட்கள், இதையும் நாம என்ன சொல்லுவோம், அஃறிணை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூலி தொழில் அப்படின்றது வந்து கூலிக்கு செய்யக்கூடிய தொழில், அததான் கூலி தொழில். இதுல பாருங்க, நான்காம் வேற்றுமையில் இருக்கக்கூடிய கூவானது மறைந்து வந்திருக்கு. அஃறிணை பெயர் கூலி தொழில்ல வந்து நமக்கு உயர்திணை பெயர் வந்து இல்லை. ஸோ இந்த நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லெழுத்து மிகும். ஸோ கூலி தொழில். அடுத்து பாருங்க, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையில் பின் நமக்கு வல்லொற்றானது மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க, விழிப்புணர். நமக்கு ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் என்னென்ன அப்படின்னா, இன் இல். அதாவது விழிப்புணல், விழியில் புனல் அப்படின்னு நமக்கு வரும். அடுத்து பாருங்க, ஏழாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லொற்று மிகும். நீர்ப்பாம்பு. நமக்கு ஏழாம் வேற்றுமை உருபு வந்து என்னது, கண்ணு அல்லது நீரில் உள்ள பாம்பு. அதாவது நீரில் இருக்கக்கூடிய பாம்பை தான் நம்ம நீர் பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஏழாம் வேற்றுமை தொகையின் பின்னாடியும் வல்லொற்று மிகும். குடிபெயர்ந்தார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பாருங்க நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. வெள்ளி கிண்ணம் விலை அதிகம். இங்க பாருங்க இக்கு வருமா. அடுத்து பாருங்க, நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. இங்க இக்கு வரும். தைத்திங்கள், இங்க இத்து வரும். நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அடுத்து பாருங்க, பால் பருக தந்தான். அடுத்து பாருங்க, உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். இந்த இடத்துல இச்சு வரும். அந்த பையனா இப்படி சொன்னான். இங்க அந்த அப்படின்ற இடத்துல இப்பு வரும். அப்புறம் இந்த இதுலயுமே இச்சானது வரும். ஓகே, அடுத்து பாருங்க, தனி கூட்டல் பையன் தனி பையன். இது எப்படி நம்ம பார்க்கிறோம், இகர ஈற்று சொல் வந்திருக்கு. முதல்ல வந்துட்டு வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இனி கூட்டல் பேசு இனி பேசு, நீர் கூட்டல் குடம் நீர்க்குடம், பாம்பு கூட்டல் தோல் பாம்பு தோல். நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 9th ஓல்டு டேம் 2ல பேஜ் நம்பர் 24. வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் இரண்டுமே இங்க கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இரண்டு சொற்கள் சேர்க்க எழுதும் போது இடையில நமக்கு கசதப நம்ம பார்த்தோமா, இயல்பினும் மிதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ற ஒரு புணர்ச்சி விதி பார்த்தோமா, அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மல்லினம் மெய்யெழுத்து அதாவது மெய்யெழுத்து மிக வேண்டிய இடத்தில் மெய்யெழுத்து இடல அப்படின்னா அதை வந்து ஒற்றுப்பிழை அல்லது சந்திப்பிழை அப்படின்னு நாம சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெய்யெழுத்து மிக்கு வர வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாத இடத்தில் மிக்கும் வந்தால் பொருள் மாறுபடும். ஆகவே மல்லினம் மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் தெளிவாக அறிதல் வேண்டும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வல்லினம் மிகும் இடங்கள் ஆ இ உ என்ற சுற்றெழுத்துக்கள் அடுத்தும் ஏ என்ற வினாவை அடுத்தும் வல்லினங்களாகிய இக்கு இத்து இச்சு இப்பு இவையெல்லாம் சேரும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஆ கூட்டல் பையன் அப்பையன், ஈ கூட்டல் செடி இச்செடி, ஏ கூட்டல் பனி எப்பனி. அதாவது ஆல்ரெடி பார்த்ததான் நமக்கு ரிப்பீட்டடாவே வரும். நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துக்கலாம், அது நமக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்ற சுட்டு வினா சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அந்த கோயில் அங்கு சென்றான் எங்கு போனான். அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நூலை படி
பாலை குடி. அடுத்து 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அவனுக்கு கொடுத்தான் பணிக்குச் சென்றான். நெக்ஸ்ட் ஒன் 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும். தண்ணீர் குடி. இதுல 2ஆம் வேற்றுமை உருபானது மறைஞ்சு வந்திருக்கு. தண்ணீரை கொண்ட குடம், அதுதான் தண்ணீர் குடம். அடுத்து பாருங்க மரம் கூட்டல் பெட்டி, மரத்தால் ஆன பெட்டி. இதுல 3ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ மரப்பெட்டி. பூட்டு கூட்டல் சாவி, பூட்டுச்சாவி. விழி கூட்டல் புனல், விழிப்புணல். அடுத்து பாருங்க பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகைனா அளவு, நிறம், வடிவம் இதெல்லாம் குறிக்கிறது பண்பு. அதாவது ஒரு பொருளின் பண்பை குறிக்கிறது தான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய பண்பு என்னது? அந்த சைலன்ஸ் தான். இந்த தான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பண்பு தொகை அப்படின்னா மை விகுதியானது நமக்கு மறைஞ்சு வந்திருக்கும். பாருங்க பச்சை பட்டு, அந்த பட்டானது பச்சையா இருக்கிறதுனால பச்சை பட்டு. அந்த நிறம் என்பது பண்பை குறிக்கக்கூடிய ஒன்று தான். அடுத்து பச்சை கிளி, பச்சை கிளி. அடுத்து பாருங்க இரு பெயரொட்டு பண்பு தொகையிலையும் நமக்கு வல்லினம் மிகும். சாரை பாம்பு, சாரை பாம்பு. மல்லிகை கூட்டல் பூ, மல்லிகை பூ. அடுத்து பாருங்க உவமை தொகை, அதாவது ஒரு பொருளை உவமைப்படுத்தி சொல்றதா உவமை தொகை. எடுத்துக்காட்டு மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம். இதுல போன்ற என்ற உருபானது மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இதை உவமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பாருங்க மலர் கூட்டல் கண், மலர் கண். இதை எப்படி பிரிச்சு எழுதணும்னா மலர் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க தாமரை கூட்டல் கை, தாமரை கை. அதாவது உவமை தொடருக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். தீச்சுடர், பூக்கூடை. அடுத்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அழியா புகழ், ஓடா குதிரை. அடுத்து பாருங்க வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேற்று. குற்றியலுகரம் 6 வகைப்படும். அந்த குற்றியலுகரம் எழுத்துக்கள் என்னது? குசுடு துபுரு. இந்த 6 எழுத்துக்களுக்கு முன்னாடி உள்ள மெய்யெழுத்தை வச்சுதான் நாம இது என்ன குற்றியலுகரம் அப்படின்றத பார்ப்போம். இங்க பாருங்க 10, இதுல தூ வந்திருக்கு. இந்த தூக்கு முன்னாடி இத்து வந்திருக்கு. இந்த இத்தானது நமக்கு வல்லின மெய்யெழுத்து, அதனால இத வன்தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். ஸோ வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு பின்னாடி நமக்கு வல்லின எழுத்து மிகும். 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. 8 கூட்டல் தொகை 8 தொகை. அடுத்து பாருங்க டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். இதுல பாருங்க ஆடு கூட்டல் பட்டி, ஆட்டுப்பட்டி. நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று. இதை நம்ம ஆல்ரெடி புணர்ச்சி விதியில பார்த்திருக்கோம். அடுத்தது பாருங்க முற்றியலுகரத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். பொது கூட்டல் தேர்வு, பொது தேர்வு. திருக்கூட்டல் குரல், திருக்குறள். அதாவது தனி குறிலை அடுத்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அதை நம்ம முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். தனி குறில் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பொது, இதுல தூ என்ற எழுத்து வந்திருக்கு. ஆனா இந்த பொதுவுக்கு போக்கு முன்னாடி எந்த ஒரு எழுத்துமே வரல, அதனால இதை தனி குறில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சால தவ என்ற உரி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். நம்ம ஆல்ரெடி சாலச் சிறந்தது அந்த மாதிரி சொல்லுவோமா. சால பேசினான், தவச் சிறிது. அடுத்தது பாருங்க ஆய் என இனி ஆக முதலிய இடை சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். என கூறினான், இனி காண்போம். அடுத்து பாருங்க வல்லினம் மிகா இடங்கள். அது, அவை, இது, இவை என்ற சுற்று சொற்களின் பின்னாடி எது, எவை என்னும் வினா சொற்களுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகாது. அது கூட்டல் பறந்தது, அது பறந்தது. அவை கூட்டல் பறந்தன, அவை பறந்தன. எவை, எது தங்கம், எவை சென்றன. அடுத்து பாருங்க ஆ, ஏ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அவனா சென்றான், அவனா பேசினான், அவனே சிரித்தான். அடுத்து பாருங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. மலர் பூத்தது, வண்டு பறந்தது. அடுத்து பாருங்க அதாவது ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்தால் அதை நாம எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மலர் அப்படின்றது எழுவாய் தானே, அந்த மலர் தான் நமக்கு என்ன செய்யுது? பூக்குது. இதை தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க அத்தனை, இத்தனை, எத்தனை என்ற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள். வினைத்தொகையிலையும் நமக்கு வல்லினம் மிகாது. ஊறுகாய். வினைத்தொகைனா என்ன சொல்லுவோம்? 3 காலங்களை காட்டும். இப்போ ஊறுகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படின்னு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3ஐயும் காட்டும். அதை தான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க சுடு கூட்டல் சோறு, சுடுசோறு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. கபில, பரணர்.
இரவு பகல், அதாவது உம்மை தொகை அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மறைஞ்சு வரதை நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்லுது. பாருங்க, கபிலரும் பரணரும் அப்படின்னு எழுதலாம், இரவும் பகலும் அப்படின்னு விரிச்சு எழுதலாம். அதை தான் நாம உம்மை தொகைன்னு சொல்லுவோம். இந்த உம்மை தொகையிலேயே நமக்கு வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தமிழ் கூட்டல் கற்றார், தமிழ் கற்றார், கடல் கூட்டல் கடந்தார், கடல் கடந்தார். இதையும் வல்லினம் மிகும் இடங்களையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வல்லினம் மிகும் இடங்கள்ல இரண்டாம் வேற்றுமை தொகையும் உருபும் உடன் தொகையில தான் நமக்கு என்ன வராது, வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இதுல இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளின் பின் வல்லினம் மிகாது. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஒடு, ஓடு, இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. இதுக்கு பின்னாடி நமக்கு வல்லினம் மிகாது. பூவோடு சேர்ந்த, கபிலரோடு பரணர். அடுத்து பாருங்க, 8, 10 எண்களை தவிர பிற எண்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, 8, 10க்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு. இதுல பாருங்க, 1 கொடு, 2 பேர். அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வாழிய பல்லாண்டு. இதெல்லாம் நமக்கு வியங்கோல் வினைமுற்று. அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர்களையும் நமக்கு வல்லினமானது மிகாது. அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தவிர பிற பெயரெச்சங்களில் வல்லினம் மிகாது. கற்ற சிறுவன், சிறிய பெண், அதாவது கற்ற சிறுவன் இதுவுமே நமக்கு பெயரெச்சம் தான். நம்ம ஈறுகட்ட அப்படின்னா என்ன சொல்லுவோம், இதை கல்லாத அப்படின்னு மாறும். அப்புறம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா கல்லா சிறுவன் அப்படின்னு மாறும். அப்ப நார்மல் பெயரெச்சம்ல நமக்கு வல்லினமானது மிகாது, ஆனா ஈறுகட்ட பெயரெச்சம்ல வல்லினமானது மிகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 10th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 142ல வல்லினம் மிகும் மிகா இடங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துடலாம். நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும். அதாவது நம்ம நேத்தே பார்த்தோம், உயிரீற்று புணர்ச்சி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப நிலைமொழியின் உயிரீற்று ரீ வந்திருக்கு. இந்த ரீயை எப்படி பிரிப்போம், இரு கூட்டல் ஈ, சோ உயிரெழுத்து வந்திருக்கு, இதை தான் நிலைமொழி உயிரீற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கறி கூட்டல் குழம்பு, கறி குழம்பு, பலா கூட்டல் சுளை, பலாச்சுளை, வழி கூட்டல் தடம், வழித்தடம், பாட்டு கூட்டல் போட்டி, பாட்டு போட்டி. ஆ, உ, இ ஆகிய சுற்றெழுத்தின் பின்னும் ஏ என்ற வினாஎழுத்திற்கு பின்னும் வல்லினம் மிகும். அக்கடை, இச்சட்டை, உப்பக்கம், எப்பாடம். அந்த, இந்த, எந்த சொற்களுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகும். அந்த கோயில், இந்த சட்டி, எந்த தோட்டம். அப்படி, இப்படி, எப்படி என்ற சொற்களுக்கு பின்னும் நமக்கு வல்லினம் மிகும். அப்படி கூறினான், இப்படி தாவினான், எப்படி பேசினான் அல்லது எப்படி சொன்னான். அடுத்து இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, பாரியை கண்டான், பொருளை சேர்த்தான், அவனை தடுத்தான், நிலவை பார்த்தான். நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். எனக்கு கொடு, குழந்தைக்கு சோறு, அவளுக்குத்தா, பாப்பாவுக்கு பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் நமக்கு இக்கு, இச்சு, இத்து, இப்பு மிகும். கால், தீச்சட்டி, கைத்தடி, தைப்பொங்கல். அடுத்து பாருங்க, வன்றொட குற்றியலுகரத்திற்கு பின்னும் வல்லினம் மிகும். கொக்கு கால். இகர ஈற்று செய்து என்னும் எச்சத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஓடி கூட்டல் போனான், ஓடி போனான். அகர ஈற்று செய்ய என்னும் எச்சத்தின் பின்னும் வல்லினம் மிகும். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 7th ஓல்டு புக்ல பார்த்தோம்ல, அதுதான். பாட கூட்டல் கேட்டான், பாட கேட்டான், தேடச் சென்றான், பாட தெரியுமா, ஓட பார்த்தான். அடுத்து சாலத்தவ என்ற உரி சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும். சால பசிச்சது, தவச்சிறிது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திற்கு பின் முன்னும் வல்லினம் மிகும். காணா கண்கள், கேளா செவி, ஓடா தேர். நெக்ஸ்ட் நாரா பூ. அடுத்து வல்லினம் மிகா இடங்கள். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. விடுகணை, விரிசுடர், தோய் தயிர், பாய்ப்புலி. உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. காய்கனி, தாய் தந்தை, முத்துப்பாவளம். அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. கதை சொன்னார், கடல் தாவினான், புகழ் பெற்றான். வியங்கோல் வினைமுற்றை அடுத்தும் வல்லினம் மிகாது. கற்க கசடர, வளர்க சிந்தனை, வாழ்க தமிழ், காண்க படம். அடுத்து விழித்தொடரை அடுத்தும் வல்லினம் மிகாது. முருகா கேள், கண்ணா சொல், கிளியே தா, அண்ணா போ. அடுத்து பாருங்க, இரட்டை கிளவி அடுத்தும் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரை அடுத்தும் வல்லினம் மிகாது. கடகட, தடதட, சடசட, படபட. அவை இவை என்னும் சுட்டு சொற்கள், எவை என்னும் வினாச்சொல் ஆகியவற்றை அடுத்தும் வல்லினம் மிகாது. அவை பறவைகள், இதிலே நமக்கு வல்லினம் மிகாது. இவை சட்டைகள், அவை தடங்கள், எவை படங்கள். அது, இது என்ற சுட்டு சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது கூடை, இது சட்டி, அது தோணி, இது பாடம்.
அடுத்தது பாருங்க, பெயரெச்சத் தொடர் வினையெச்சத் தொடர் ஆகியவற்றை அடுத்தும் நமக்கு வல்லினம் மிகாது. வந்த கயல்விழி தைத்த சட்டை வந்து தந்தான் செய்து பார்த்தான். எழுவாய் தொடரிலும் வல்லினம் மிகாது. கண்ணகி பார்த்தாள், தங்கை கேர்த்தாள், பூவிழி தந்தாள். இதுலயும் நமக்கு வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்க, 8th நியூ புக்ல இயல் 7ல பேஜ் நம்பர் 171. நமக்கு டேர்ம் வந்து 3rd டேர்ம். இதுலையுமே நமக்கு வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் பற்றி பார்த்துடலாம். அந்த இந்த என்ற சுட்டுத்திருப்புகளை அடுத்து நமக்கு வல்லினம் மிகும். அந்த பக்கம் இந்த கவிதை. எந்த எனும் வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த திசை எந்த சட்டை. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்திலும் வல்லினம் மிகும். தலையை காட்டு பாடத்தை படி. நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்திலும் நமக்கு வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்தும் வல்லினம் மிகும். எழுதி பார்த்தான், ஓடி களைத்தான். அடுத்து பாருங்க, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டான், படித்து பார்த்தான். அடுத்தது பாருங்க, எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்திலும் வல்லினம் மிகும். செல்லா காசு, எழுதா பாடல். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், தாய் தமிழ். உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய், வாய் பவளம். எண்ணு பெயர்களாகிய 8, 10 ஆகிய 2 பெயர்களுக்கு அடுத்து வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10 காசு. அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். திசை பெயர்களை அடுத்தும் வல்லினம் மிகும். இதுதான் நமக்கு புதுசா இப்ப படிக்கிறது. திசை பெயர்களை அடுத்தும் வல்லின சொற்கள் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவடு, வடக்கு தெரு, தெற்கு பக்கம். அடுத்து மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். அதாவது நம்ம மகர ஈற்று புணர்ச்சி நேற்று பார்த்தோமா, மரம் கூட்டல் சட்டம். இதுல என்னது, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். அந்த விதிப்படி மரக்கூட்டல் சட்டம் அப்படின்னு இருக்கும். அடுத்து என்ன ஆகும், இந்த உயிர்மெய் எழுத்தில் என்ன வல்லின உயிர்மெய் இருக்கோ அதற்கு இனமான வல்லின மெய்யானது சேரும். ஸோ மரக்கூட்டல் சட்டம், மரச்சட்டம். அடுத்து பாருங்க, வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை. அடுத்து வல்லின மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. தம்பி படித்தான், யானை பிளிறியது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை தொடர்ந்தும் வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதாத பாடல். அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு, எழுதுபொருள், சுடுசோறு. அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டு கொண்டார். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 78ல நமக்கு வல்லினம் மிகும் இடங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஆயி என்ற இடத்தில் வரும் அந்த சட்டை, இந்த காலம், எத்திசை, எப்பனம். அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ ஆனது வெளிப்படையும் இடத்துல வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் இடத்தில் வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மொட்டுக்கு பாட்டு. அடுத்து ஊருக்கு செல். அடுத்து என ஆக என்ற சொல்லுறுப்புகளுக்கு பிறகு வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு. அடுத்தது பாருங்க, மேலும் சில இடங்கள். அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். மிக எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்னும் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இணர்ந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணரும் போதும் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின்னாடியும் வல்லினம் மிகும். இரு பெயரிட்டு பண்பு தொகையிலும் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால, தவ, தட, குல ஆகிய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னும் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். வேற வழியே இல்லை, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். நெக்ஸ்ட் 9th நியூ புக்ல பேஜ் நம்பர் 113ல வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏன் பார்த்ததே திரும்ப திரும்ப பார்க்குறோம்னா, திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக
மைண்ட்ல நிற்கும். இதில் பாருங்க, அது இது என்ற சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரின் பின்னாடி வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. விழித்தொடரின் வல்லினம் மிகாது. பேரெச்சத்தில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் இணையெச்சத்தில் வல்லினம் மிகாது. அதாவது அப்படி இப்படி எப்படி அந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிகும். ஆனால் படி அப்படின்னு முடியக்கூடிய வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் போது வல்லினம் மிகாது. உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களின் பின்னாடியும் வல்லினம் மிகாது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளை ஆகிய சொற்களின் பின்னாடியும் வல்லினம் மிகாது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடரிலும் வல்லினம் மிகாது. 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணைய அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. ஆனால் அஃறிணையில நமக்கு வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை உருபு அஃறிணையா வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, அடுக்கு தொடர், இரட்டை, கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பைகள், கைகள் எடுத்துக்காட்டு. ஓகே, இதுல வல்லினம் மிகும் இடங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் ஈஸி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம தெளிவா நல்லா படிச்சு வச்சுக்கிடணும். அப்பனாதான் நமக்கு சந்திப்பிழை போடும்போது நமக்கு ஈஸியா ஞாபகம் வரும். வல்லினம் மிகும் இடங்கள் தரவாய்க்கோங்க, இல்ல வல்லினம் மிகா இடங்கள் தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு பார்ட் 2 கவர்மெண்ட் மெட்டீரியல்ல வழிமிகுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இந்த இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த எடுத்துக்காட்டு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இது பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நமக்கு கொஞ்சம் பயிற்சி எடுத்த மாதிரி இருக்கும். இது நமக்கு பேஜ் நம்பர் 20ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம லகர 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 வேறுபாடு பற்றி பார்க்கலாம். Thank you.